வந்து ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு புறம் ரொம்ப தீவிரமா வீடு வீடாக சென்று கட்சி ரொம்ப வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னொரு புறம் வந்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சொல்லிட்டு எடப்பாடியார் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்றார். விஜய் அவருடைய வருகை எப்போது? அதாவது திமுக வந்து ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாடு எப்படின்னா ஓரணியில் தமிழ்நாடு கிடையாது, விஜய் அணியில் தமிழ்நாடு. ஓரிரு மாதத்தில் எங்க தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் மக்களை சந்திக்கக்கூடிய நிகழ்விற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு இவ்வளவு சிக்கல்கள் வரும்பொழுது எப்படி இதை பிளான் பண்ண போறீங்க? அதற்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாடு காவல்துறை பொறுப்பேற்கணும், அரசு பொறுப்பேற்கணும். இப்ப சொல்றாங்களே நாங்க 200 வெல்வோம், நாங்க வெல்வோம், அவர்கள் வெல்வோம்னு இப்ப பேசிட்டு இருக்காங்கல்ல, அதனுடைய பிம்பம் மாறப்போகுது. இப்போ சிவானந்த சாலையில் நடந்த ஆர்ப்பாட்டத்திலேயே சில ஜோடிக்கப்பட்ட நபர்களை உள்ளே அனுப்பி அது காலங்காலமாக திமுக செய்யற சித்து வேலைகள் தானே. அதாவது திமுக என்றாலே ஃப்ராடு தான். மக்களை ஏமாற்றுவது, பொய்யான வாக்குறுதிகளை சொல்லுவது காலங்காலமா அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது போன்று ஒரு முன்முயற்சி எடுத்தாங்க. அதை எங்க தோழர்கள் வந்து தவிடுபொடியாக்கி முகத்திரையை கிழித்தாங்க. சமீப காலமா பாத்தீங்கன்னா திமுகவில் இருந்து விலகி திமுகவில் சேரக்கூடிய ஒரு சூழல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். அவன் ஏற்கனவே திமுக தான் இருப்பான். மாற்று கட்சியில் இருந்து விலகி திமுகவில் சேர்ந்தார்கள். அவன் யாருன்னு பார்த்தா அவன் ஏற்கனவே திமுக தான் இருப்பான். அசிங்கமா இல்ல? நீங்க சொல்றது இப்ப ஆட்சியில் இருந்த அதிமுகவை விட மத்தியில் ஆளும் கூடிய பாஜகவை விட தாவேகாவை பார்த்து திமுக பயப்படுதுன்னு நினைக்கிறீங்களா? பயப்படுறதுனால தானே இவ்வளவு அடக்குமுறைகள் நெருக்கடிகள்லாம் வருது. சாதாரண ஒரு நபர்ல இருந்து மிகப்பெரிய உயர்ந்த நிலையில் இருக்கின்ற அமைச்சர்கள் வரை தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக பேச வேண்டிய தேவை எங்க இருந்து வருது சொல்லுங்க? நாங்க ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கேட்டா அனுமதி கொடுக்க மாட்டேன்றீங்க. ஆனா RSS பேரணி நடத்துவதற்கும் RSS கூட்டம் நடத்துவதற்கும் RSS தலைவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்தா அதற்கு அனுமதி கொடுக்குதே திமுக. பிஜேபி எதிர்த்து வாய் திறந்து பேசுறாங்களா? ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், எதுக்கும் பயப்பட மாட்டோம்னு சொல்றாங்க. அப்புறம் அடுத்த நாள் காலையிலே போயிட்டு டெல்லியில போயிட்டு சரணடைறாங்க. முதலமைச்சருடைய அந்த நிதி ஆயோக் கூட்டத்திற்கு இதுவரைக்கும் முதலமைச்சர் போகவே இல்லைங்க. இந்த வருஷம் மட்டும் அவசர அவசரமா போனாரு. யாரை காப்பாற்றுவதற்காக போனாரு? இது குறித்து நாங்க கேள்வி கேட்கிறோம், பதில் சொல்லுங்க. அறம் நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு இணை செயலாளர் லயோலா மணி அவர்கள். பிரதர் வணக்கம். வணக்கம் பிரதர். இப்போ தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாருங்கிற செய்தி முன்பே இருந்தது தமிழகம் முழுக்க. இப்போ தமிழ்நாட்டில் அதாவது ஒரு 8 மாதம் முன்பாகவே தேர்தல் களம் சூடு பிடிச்சிருக்கிறது. ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு புறம் வந்து ரொம்ப தீவிரமாக வீடு வீடாக சென்று கட்சி ரொம்ப வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னொரு புறம் வந்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சொல்லிட்டு எடப்பாடியார் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். இப்போ விஜய் அவருடைய வருகை எப்போது இருக்கும்? அதாவது திமுக வந்து ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாடு எப்படின்னா ஓரணியில் தமிழ்நாடு கிடையாது, விஜய் அணியில் தமிழ்நாடு. எங்களுடைய அணியில் தமிழ்நாடு இருக்குது, எங்களுடைய அணியில் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறாங்க. இன்னும் ஓரிரு மாதத்தில் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் மக்களை சந்திக்கக்கூடிய நிகழ்விற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு இவ்வளவு சிக்கல்கள் வரும்பொழுது எப்படி இதை பிளான் பண்ண போறீங்க? அதற்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாடு காவல்துறை பொறுப்பேற்கணும், அரசு பொறுப்பேற்கணும். புரியுதுங்களா? அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர், மக்களால் நேசிக்கப்படக்கூடிய ஒரு தலைவர். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு அரசியலை கொடுக்கணும், மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்துக்காக வராரு. அவர் வரி செலுத்தக்கூடிய ஒரு குடியுரிமை கொண்ட ஒரு நபர் தான். அப்போ ஒருத்தர் நல்ல நோக்கத்திற்காக வருகின்ற பொழுது அவரை பாதுகாக்க வேண்டிய கடமை தமிழ்நாட்டு அரசிற்கும் காவல்துறைக்கும் இருக்குது. அரசியல் என்பது வேற. ஒருத்தர் மக்கள் சேவைக்காக வருகின்ற பொழுது அவருக்கு எந்த பிரச்சனை வந்துடக்கூடாது, மக்களுக்கு எந்த பிரச்சனை வந்துடக்கூடாது என்பதை பாதுகாக்கணும். அதற்கு உண்டான வேலைகளை எங்கள் தோழர்கள் முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. காவல்துறை உயர் அதிகாரிகளோடு நாங்கள் பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். அதற்கான ஒரு சூழல்கள் உருவாகி கொண்டு தான் இருக்குது. பாதுகாப்பான முறையில் மக்களுக்கான ஒரு பயணத்தை எங்கள் தலைவர் அவர்கள் உறுதியாக செய்ய தான் போகிறாரு. அதற்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு 2வது மாநில மாநாடும் நடக்க போகுது. மாநாடு வந்து மதுரை தான் மையம்னு சொல்லியிருக்காங்க. மதுரையில் தான் நடக்க போகிறதா ஒரு தகவல். மாநாட்டிற்கான இடமும் உறுதியாகிவிட்டது. எந்த இடத்துல நடத்த போகிறாங்க, எப்போ நடத்த போகிறாங்கன்றதெல்லாம் உறுதியாகிடுச்சு. அது குறித்து முறையான அறிவிப்பை எங்கள் தலைவரும் பொதுச் செயலாளர் அவர்களும் அறிவிப்பாங்க. ஆனால் மாநாடு நடத்துவது உறுதி, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த மாநாடு என்பது தமிழ்நாட்டு அரசியலின் திசை வழி போக்கையே மாற்றக்கூடிய ஒரு மாநாடாக இருக்கும். இப்போ சொல்கிறாங்களே நாங்கள் 200 வெல்வோம், நாங்கள் வெல்வோம், அவர்கள் வெல்வோம்னு இப்போ பேசிகிட்டு இருக்காங்கல்ல, அதனுடைய பிம்பம் மாறப்போகுது. தமிழ்நாட்டு அரசியலினுடைய அந்த போக்கை மாற்றக்கூடிய ஒரு மாநாடாக விரைவில் நடைபெற உள்ள அந்த மாநாடு தீர்மானிக்க போகுது. இல்லை அது மாநாடாக இருக்குமா, இல்லை தாவேகா ஏதாவது கூட்டணி இணையுமா, அல்லது தாவேகா கூட்டணியை வரவேற்று தமிழ்நாட்டினுடைய அரசியலை மாற்றக்கூடிய ஒரு மாநாடு, மாற்று அரசியலை முன்னெடுக்கக்கூடிய ஒரு மாநாடு, மாற்றத்திற்கான ஒரு மாநாடு, மக்கள் எல்லோரும் தன்னிலைச்சியாக கூடக்கூடிய ஒரு மாநாடு. எப்படி விக்கிரவாண்டி சாலையில் 10 லட்சங்களை கடந்து மக்கள் திரண்டார்களோ அதைவிட பல மடங்கு மக்கள் திரளக்கூடிய வகையில் சாத்தியக்கூறுகள் உள்ள ஒரு மாநாடு. மக்கள் தன்னெழுச்சியாக எங்களிடம் வர்றாங்க, மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க. சிவானந்த சாலையில் முன்னெடுத்த ஆர்ப்பாட்டத்தை பார்த்தே நீங்க வந்து இப்படி மிரண்டு போயிருக்கிறீங்க. அதுலயே ஒரு சில நடக்கக்கூடிய அந்த மாநாடை பார்த்து நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல.
மாநாடு என்பது மிகப்பெரிய தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலேயே இப்படி ஒரு மாநாடு, அதாவது விக்கிரவாண்டி வீசாலை மாநாட்டுக்கு பிறகு அதை விட மிக பிரம்மாண்ட ஒரு மாநாடாக அந்த மாநாடு இருக்கும். இப்போ அதிலே இப்போ சிவானந்த சாலையில் நடந்த ஆர்ப்பாட்டத்திலேயே சில ஜோடிக்கப்பட்ட நபர்களை உள்ளே அனுப்பி அது காலங்காலமாக திமுக செய்கிற சித்து வேலைகள் தானே. அதாவது திமுக என்றாலே ஃப்ராடு தான். மக்களை ஏமாற்றுவது, பொய்யான வாக்குறுதிகளை சொல்லுவது காலங்காலமாக அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது போன்று ஒரு முன்முயற்சி எடுத்தாங்க. அதை எங்கள் தோழர்கள் வந்து தவிடு பொடியாக்கி முகத்திரையை கிழித்தாங்க. இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா திமுகவிலிருந்து விலகி திமுகவில் சேரக்கூடிய ஒரு சூழல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். அவன் ஏற்கனவே திமுகவில் தான் இருப்பான். மாற்று கட்சியிலிருந்து விலகி திமுகவில் சேர்ந்தார்கள். அவன் யாருன்னு பார்த்தா அவன் ஏற்கனவே திமுகவில் தான் இருப்பான். அசிங்கமாக இல்லை? அண்மையில் மகளிர் சுய உதவி கடன் வாங்கி தர்றோம், அரசு திட்டங்கள் பற்றி உங்களுக்கு சொல்கிறான் வாங்கன்னு கூப்பிட்டு போய் வலுக்கட்டாயமாக திமுகவில் இணைய வைத்த செயல்கள் எல்லாம் நடந்தது. அதில் இணைந்த பெண்கள் எல்லாம் காரி திமுக கட்சியை துப்புனாங்களா இல்லையா? அந்த அளவுக்கு திமுகவினுடைய தரம் மிக கீழ் நோக்கி போயிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, எங்கள் தலைவருடைய அரசியல் வருகைக்கு பிறகு எங்களால் எந்த ஜாதி சண்டையோ மத சண்டையோ நாங்கள் ஊழல் பண்ணலை, நாங்கள் வந்து மக்களுடைய பணத்தை கொள்ளையடிக்கலை. நாங்கள் வந்து ஒரு தூய்மையான ஒரு அரசை உருவாக்க வேண்டும் என்று வருகின்ற பொழுது எதிர்கொள்வதற்கு திராணியற்றவர்கள் தவறான வழியில் சென்று அவர்களே அவர்களுடைய முகத்திரையை கிழிச்சுக்கிறாங்க. இல்லை, நீங்கள் சொல்கிறது இப்போ ஆட்சியில் இருந்த அதிமுகவை விட மத்தியில் ஆளும் கூடிய பாஜகவை விட தாவேக்காவை பார்த்து திமுக பயப்படுதுன்னு நினைக்கிறீங்களா? பயப்படுறதுனால தானே இவ்வளோ அடக்குமுறைகள் நெருக்கடிகள்லாம் வருது. சாதாரண ஒரு நபர்ல இருந்து மிகப்பெரிய உயர்ந்த நிலையில் இருக்கின்ற அமைச்சர்கள் வரை தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக பேச வேண்டிய தேவை எங்கிருந்து வருது சொல்லுங்க? இப்போ திமுக பிஜேபியை விட தாவேக்காவை அடக்கக்கூடிய சூழலை தானே உருவாக்குறாங்க. இப்போ நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கேட்டால் அனுமதி கொடுக்க மாட்டேன்றீங்க. ஆனால் ஆர்எஸ்எஸ் பேரணி நடத்துவதற்கும் ஆர்எஸ்எஸ் கூட்டம் நடத்துவதற்கும் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்தால் அதற்கு அனுமதி கொடுக்குதே திமுக. கேவலமா இல்லை? இதுதான் நீங்கள் கொள்கை சார்ந்த செயல்பாடா? இதுதான் கொள்கை சார்ந்த ஒரு கட்சியா? திமுக பிஜேபி எதிர்த்து வாய் திறந்து பேசுகிறாங்களா? ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், எதுக்கும் பயப்பட மாட்டோம்னு சொல்கிறாங்க. அப்புறம் அடுத்த நாள் காலையிலே போயிட்டு டெல்லியில் போயிட்டு சரணடைகிறாங்க. முதலமைச்சருடைய அந்த நிதி ஆயோக் கூட்டத்திற்கு இது வரைக்கும் முதலமைச்சர் போகவே இல்லைங்க. இந்த வருஷம் மட்டும் அவசர அவசரமாக போனார்? யாரை காப்பாற்றுவதற்காக போனார்? இது குறித்து நாங்கள் கேள்வி கேட்குறோம், பதில் சொல்லுங்கள். அதனால் வந்து ஜனநாயக பூர்வமாக எதிர்கொள்ளணும் எதாக இருந்தாலும். ஆனால் அம்பேத்கர் அவர்கள் எல்லோருக்கும் அந்த உரிமையை பெற்றுக் கொடுத்துருக்கிறார். யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம். ஆனால் யார் ஆட்சிக்கு வரணும், யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதை மக்கள் தான் தீர்மானிப்பாங்க. மிகப்பெரிய வாக்களிக்கிற உரிமை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த அடிப்படையில் எங்கள் தலைவர் அவர்கள் இந்த மண்ணை நேசிக்கிறார், இந்த மக்களை நேசிக்கிறாரு. அந்த மக்கள் எங்கள் தலைவரை நேசிக்கிறாங்க. எங்களுடைய கொள்கைகள், கோட்பாடுகள், செயல் திட்டங்கள், தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்தால் ஆட்சி எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் மக்கள் மத்தியில் சொல்கிறோம். அது மக்களுக்கு பிடிக்குது. மக்கள் தன்னியல்பாக எங்களோடு சேர்றாங்க. அதை நீங்கள் ஏன் தடுக்கிறீங்க? தவறு இல்லையா அது? இதுதானே பாசிச போக்கு. இப்போ வாயை திறந்தாலே கூத்தாடின்றது, நடிகன்றது. அப்போ ஒருத்தருடைய தொழிலை இழிவுபடுத்துவதே பாசிசங்க. இப்போ திமுக சொல்கிறாங்கல்ல சனாதனன்றாங்கல்ல, ஒரு தொழிலை இழிவாக பேசுவதே மிகப்பெரிய ஒரு சனாதனம் தானே. அப்போ இது குறித்து திமுக கட்சியை சார்ந்தவர்கள் என்ன அடிப்படையில் பேசுகிறாங்க? அவங்க கருத்தியெல்லாம் எதுங்க களத்தில் தான் பார்ப்போன்னு சொல்கிறோம்ல. சரி, இப்போ பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த விஷயத்தில் இப்போ கூட்டணி சார்ந்து நீங்கள் செயற்குள்ளே சொல்லிட்டீங்க, நேரடியாகவோ மறைமுகமாகவோ பாஜக அப்படிங்கிறத நான் சொல்லிட்டீங்க. அந்த எங்களுடைய கொள்கை எதிரி இருக்கக்கூடிய இடங்களில் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்படி இருக்கும் பொழுது தாவேக்கா கூட்டணி இணையமாக மீண்டும் மீண்டும் அது ஒரு கேள்வியாகத்தான் இருக்குது. இப்போ இல்லை தனித்து தான் 234 தனித்து தான் போட்டியிட போவதா, என்ன ஒரு முடிவில் இருக்குது? அதாவது கூட்டணி உருவாக்கக்கூடிய வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு, சரிங்களா? ஏன்னா இப்போ என்ன சொல்ல வர்றாங்கன்னா, கூட்டணி ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கொடுத்ததுக்கு பிறகும் தாவேக்காவை நம்பி எந்த ஒரு கட்சியும் கூட்டணிக்கு போலேங்கிற விமர்சனம். எந்த கட்சியும் போல அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? யார் உங்களுக்கு சொன்னா? தற்போது வரை வெளிப்படையாக இணையல, அதை சொல்றேன். வெளிப்படையாக இணையக்கூடிய வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்குங்க. இன்னும் 9-10 மாசம் இருக்குல்லங்க. 10 மாதம் இருக்கின்ற பொழுது எப்படி ஆட்சியில் அதிகாரத்தில் கூட்டணியில் இருப்பவர்கள் எப்படி வெளில வருவாங்க? இல்லை, இப்போ அந்த கூட்டணி கட்சிகள் அதிகாரத்தில் இவர்கள் இருப்பதால் ஒரு பயத்தின் காரணமாக தேர்தல் நேரத்தில் வந்து ஒரு வேறு கூட்டணிக்கு மாறலாங்கிற ஒரு நிலைமையில் கடைசி நேரத்தில் மாறிய ஆட்டங்கள் ஏராளம். மீண்டும் மீண்டும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுடைய கொள்கை எதிரி பிஜேபி தான். பிஜேபியோடு ஒரு பொழுதும் கூட்டணி கிடையாது. அதில் வந்து நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம். திமுகவோடு கூட்டணி கிடையாது. திமுக அரசியல் எதிரி, பிஜேபி என்பது கொள்கை எதிரி. இப்போ திமுக ஆட்சியில் இருப்பதால் திமுக அரசியல் எதிரியாக இருக்கு. இப்போ நாளைக்கு அதிமுக ஆட்சியில் இருந்தால் அதிமுக எங்களுடைய அரசியல் எதிரி. ஆனால் கொள்கை எதிரி எப்போதுமே பிஜேபி தான். அதிகார வர்க்கம் எங்கே இருக்கோ அது உங்களுக்கு எதிரியாக பார்க்குறீங்க. அந்த அதிகார வர்க்கத்தால் அடக்குமுறை மேற்கொண்டு அவங்க அரசியல் எதிரி. அதிகாரம் எங்கு இருந்து மக்களை அடக்குகிறதோ அவர்களை எதிர்த்து நாங்கள் கேள்வி கேட்போம். அவங்க அரசியல் எதிரி. ஆனால் கொள்கை எதிரி என்பது எப்போதும் அது பிஜேபி தான். பிறப்பின் அடிப்படையிலே உயர்வு தாழ்வு உண்டு, பாசிசம் உண்டு, பிரிவினை உண்டு.
இவர்கள் தான் கோயிலுக்குள்ளே போகணும், இவர்கள் கோயிலுக்கு வெளியில் இருக்கணும், இவர்கள் மட்டும்தான் மருத்துவம் படிக்கணும், இவர்கள் மருத்துவம் படிக்கக்கூடாது, அப்பா என்ன வேலை செஞ்சாரோ அதை தான் பிள்ளையும் செய்யணும் என்பதை திணிக்குதுல. இதுதான் பாசிசம், இதுதான் பிஜேபி, இதுதான் ஆர்எஸ்எஸ். இதை நாங்கள் எதிர்க்கிறோம். இதற்கு நேர் எதிராக நாங்கள் இருக்கிறோம். பிறப்பின் அடிப்படையிலே உயர்வு தாழ்வு உண்டு என்று பிஜேபி சொல்லுது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கின்ற சமத்துவ கோட்பாடுகளை நாங்கள் சொல்கிறோம். அந்த அடிப்படையில் எப்பொழுதுமே பிஜேபி என்பது தமிழ்நாட்டிற்கு தேவையில்லாத ஒரு கட்சி. அதனால் ஒருபொழுதும் பிஜேபியை தமிழ்நாட்டு மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், தமிழக வெற்றி கழகமும் ஏற்றுக்கொள்ளாது என்பதை நாங்கள் வெளிப்படையாக தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமா மீண்டும் மீண்டும் இந்த கூட்ட நிலைப்பாட்டில் நீங்கள் தற்பொழுது வரை உறுதியாக இருக்கிறீங்க. ஆனால் களம் மாறும் பொழுதும் நீங்களும் மாறுகிறீர்களா? ஏன்னா விமர்சனத்துக்கு யாரும் சளைத்தவர்கள் இல்லை, அப்பாற்பட்டவர்கள் அல்ல. பொறுத்து வந்து பார்ப்போம். உங்களுடைய களத்தில் அடுத்த ஆர்ப்பாட்டம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நேரம் கொடுத்ததற்கு நன்றி. மிக்க நன்றி.